60 வயதானாவே நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஜீரண சக்தி குறையுது, ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைக்க முடியல. மூட்டு வலி அப்படிங்கிறது அன்றாடம் அவதிப்படுற ஒரு விஷயமாகுது. ஞாபக சக்தி முன்ன இருந்த மாதிரி இப்போ இருக்கிறது இல்ல. 25 வயசுல நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தந்த சில பழங்கள் 60 வயதுக்கு மேல நம்முடைய ஆரோக்கியம் சீர்குலையறதுக்கு காரணமாகுது. பழங்கள் ஆரோக்கியமானது தாங்க. ஆனா 60 வயதுக்கு மேல சில பழங்களை நம்ம சாப்பிடும் போது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது. வயிறு உப்புசத்தையும் செரிமான கோளாறையும் ஏற்படுத்துது. அளவே தெரியாம பழங்களை சாப்பிடும் போது சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது. 60 வயதுக்கு மேல பழங்கள் சாப்பிடுறது தவறு அப்படின்னு நான் சொல்லுங்க. சில பழங்களை கவனத்தோட சாப்பிடணும் அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். இன்னைக்கு காணொலியில 60 வயதுக்கு மேல ஆனவங்க கவனமா சாப்பிட வேண்டிய 5 பழங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்க, அது என்னென்ன பழங்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ். ஏன்னா இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். உங்க பிளட் சுகரை ஒரு தண்ணி டேங்கா நினைச்சுக்கோங்க. சில பழங்களை நம்ம சாப்பிடும் போது அது மெதுவா இந்த சுகரை ரிலீஸ் பண்ணுது. அது எப்படின்னா, இப்போ ஒரு குழாவை நீங்க கொஞ்சமா திறந்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த தண்ணி டேங்கை ஃபில் பண்ணும். அந்த பழங்கள் மெதுவா சுகரை ரிலீஸ் பண்ற மாதிரியே. ஆனா சில பழங்களை நம்ம சாப்பிடும் போது அது சுகரை வேகமா ரிலீஸ் பண்ணுது. நீங்க குழாய அதிகமா திறந்து வச்சீங்கன்னா எப்படி தண்ணீர் வேகமா அந்த வாட்டர் டேங்க்ல ஃபில் ஆகுமோ அதே மாதிரி இந்த பழங்கள்ல இருந்து சுகர் வேகமா ரிலீஸ் ஆகும். கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பழங்களை நீங்க சாப்பிடும் போது சுகர் வேகமா உங்க ரத்தத்துல கலக்குது. அதுவே கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கக்கூடிய பழங்களை நீங்க சாப்பிடும் போது ரத்தத்துல சுகர் மெதுவா கலக்க ஆரம்பிக்குது. 60 வயதுக்கு மேல இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வயதுக்கு மேல இந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் முக்கியமா ஏற்கனவே உங்களுக்கு டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் அப்படி இல்லைன்னா தொப்பை அதிகமா இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க மற்றவங்க சாப்பிட்றத விட ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுல. அதுவும் முக்கியமா இந்த 5 பழங்கள்ல 2வதா இருக்கக்கூடிய அந்த பழம் நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான். ஆனா எந்தவித முன் யோசனையும் இல்லாம நம்ம அதிக அளவுல சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் அது. நம்மள பலரும் அது ஆரோக்கியமானது அப்படிங்கறதுனால தான் நல்லா சாப்பிடவும் செய்யறோம். அது என்ன பழம் அப்படிங்கறத 2வது நம்பர் வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பழங்கள் பார்க்கறதுக்கும் ஆரோக்கியமா இருக்கு, சாப்பிடும் போதும் ஆரோக்கியமா இருக்கு. ஆனா 60 வயதுக்கு மேல ஆகும்போது இந்த பழம் ஆரோக்கியமானதா அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. இந்த பழம் எனக்கு ஆரோக்கியமா இருக்குமா, இந்த அளவு எனக்கு நல்லதா, என்னுடைய வயதுக்கு இந்த பழம் ஏற்றதா அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும். 60 வயதுக்கு மேல நீங்க கவனமா சாப்பிட வேண்டிய அந்த 5 பழங்கள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கேர்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்ப 5வது பழத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அது தர்பூசணி. எப்பவுமே தர்பூசணி அப்படிங்கிறது ரொம்ப லைட்டான ஒரு பழம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பழத்துல ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு, அதனால நம்ம எவ்வளவு வேணா இதை சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 60 வயதுக்கு மேல அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த தர்பூசணி பழத்துல அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. இதனால அதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் சுகர் உங்களுடைய ரத்தத்துல வேகமா போய் கலக்கும். தர்பூசணில நீர் சத்தும் நியூட்ரியன்ஸும் அதிகமா இருக்கு. ஆனா இதுல பிரச்சனையே என்னன்னா, நீங்க எவ்வளவு அளவுல இதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அதனாலதான் சில பேருக்கு வயிறு உப்புசம், வயிறு தொந்தரவுகள், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு சிறிய போல் அளவு நீங்க சாப்பிட்டாவே போதும். ஒரே சமயத்துல அதிக அளவு சாப்பிடுறத மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. அடுத்த பழம் பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரச்சனை. நம்ம ஒண்ணு சாப்பிட தொடங்கினாவே நம்ம நிறுத்தாம சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இது. 4வதா இருக்கக்கூடிய அந்த பழம் லிச்சி. லிச்சி நம்ம சாப்பிடும் போது நல்ல ஜூசியாகவும் சுவையாகவும் இருக்கு. 1 சாப்பிட போயிட்டு 5 பழங்கள் சாப்பிடுவோம், 5 சாப்பிட போனா 10 பழங்கள் சாப்பிடுவோம். ஆனா அது உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடியே உங்க உடம்புல அதிக அளவுல சர்க்கரை ஏற்கனவே உள்ள போயிருக்கும். லிச்சில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் முக்கியமா 60 வயதுக்கு மேல உங்களுக்கு ஏற்கனவே டயபெட்டிஸும் இருக்கு, உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 3 இல்லைன்னா
ஒரு 5 பழங்கள் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த லிச்சியை நைட்ல சாப்பிடாதீங்க, காலையில ஒரு 11 மணி அந்த நேரத்துல சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மதிய உணவு சாப்பிட்ட பின்னாடி ஒரு 3 மணி அந்த நேரத்துல நீங்க சாப்பிடலாம். மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த பழம் பலாப்பழம். பலாப்பழம் யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா 60 வயதுக்கு மேல நமக்கு டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். இதனால அதிக அளவுல நீங்க இந்த பலாப்பழத்தை சாப்பிடும் போது உங்களுக்கு கேஸ்ட்ரிட்டிஸ் பிரச்சனையும், வயிற்றுல ஒரு கனத்த தன்மையும், வயிறு உப்புசமும் ஏற்படுது. பொதுவாகவே பலாப்பழத்தை நம்ம சாப்பிடும் போது அது செரிக்கிறதுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். அதுவும் ஏற்கனவே வயது காரணமா டைஜஷன் ஸ்லோவா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த பலாப்பழத்தை சாப்பிடும் போது அந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாகுது. 60 வயதுக்கு மேல நமக்கு ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இந்த செரிமானம் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2வதா இருக்கக்கூடிய அந்த பழம் அதுதாங்க சப்போட்டா பழம். சப்போட்டா எப்பவுமே சுவையா தான் இருக்கும். நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே சப்போட்டா பழம் அதிக அளவு இனிப்பு சுவை கொண்டது. இந்த சப்போட்டா பழத்துல இருக்கக்கூடிய நேச்சுரல் சுகரோட அளவு ரொம்பவே அதிக அளவுல இருக்கு. இதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும், உடல் எடை அதிக அளவுல இருக்கிறவங்களுக்கும், பிளட் சுகர்ல பிளக்சுவேஷன்ஸ் அடிக்கடி ஏற்படுறவங்களுக்கும் இது அதிக பாதிப்பை கொடுக்குது. நீங்க எப்பவாவது ஒரே ஒரு சப்போட்டா பழம் சாப்பிடும் போது இந்த பிரச்சனை கிடையவே கிடையாதுங்க. ஆனா அடிக்கடி சாப்பிட்டாலும், அதிக அளவுல சாப்பிட்டாலும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பழத்துல இருக்கக்கூடியது நேச்சுரல் சுகர் தான் அப்படின்னாலும் அதுவும் சுகர் தானே. சரிங்க, பழங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த முதலாவது பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாம்பழம். மாம்பழத்தை நீங்க சாப்பிடுறது மட்டுமே பிரச்சனை கிடையாதுங்க, நீங்க அதை எப்படி சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே 60 வயதுக்கு மேல ஆனவங்க மாம்பழத்தை சாப்பிடும்போது 3 தவறுகளை செய்யறாங்க. அதுல முதலாவது வெறும் வயிற்றுல மாம்பழத்தை சாப்பிடுறது. இப்படி நீங்க சாப்பிடும்போது அந்த பழத்துல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை வேகமா உங்க உடம்பு எடுத்துக்கும். 2வது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவைக்கும் அதிகமா மாம்பழத்தை சாப்பிடுறது. இதனால சுகர் அதிகரிக்குது. 3வதா செய்யற தவறு இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி மாம்பழத்தை சாப்பிடுறது. சரிங்க, அப்ப எப்படிதான் நான் மாம்பழத்தை சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்ப மாம்பழம் சாப்பிட்டாலும் 2 துண்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா 3 ஸ்லைஸ் சாப்பிடுங்க, அது போதும். அப்படி இல்லைன்னா மாம்பழத்தோட அந்த பல்ப் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 100 ml அளவு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க மாம்பழம் சாப்பிடும் போது சுகர் உடனே அதிகமா ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க. நீங்க எப்ப மாம்பழம் சாப்பிட்டீங்கனாலும் 2 இல்லைன்னா 3 பாதாம் பருப்புகளையும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இனிப்பு இல்லாத தயிர் சாப்பிடுங்க. இதுல இருக்கக்கூடிய புரோட்டீனும் ஹெல்த்தி ஃபேட்ஸும் சுகர் அப்சார்ப்ஷனை உங்க உடம்புல குறைக்குது. 60 வயதுக்கு மேல நீங்க ஆரோக்கியமாவே இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது மட்டும் முக்கியமானது கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க, எப்போ சாப்பிடுறீங்க, அதை உங்க உடம்பு ஏத்துக்குதா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இல்ல 60 வயதுக்கு மேலான யாருக்குனாலும் அவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களால அவங்க தெரிஞ்சுக்க கூடிய அந்த ஒரு விஷயம் பல வருடங்கள் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.